ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அறிக்கை செய்தலே அவசியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். தவறுகள் செய்வது மனித இயல்பு என்று கூறப்படுகின்றது. ஆனால் தவறுகள் அல்லது பாவங்கள் சுட்டிக்காட்டப்படும் போது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதின் அடிப்படையில்தான் நமது நித்திய வாழ்வு அடங்கியிருக்கின்றது. பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பிரசங்கம் செய்து யூதர்களின் பாவங்களை சுட்டிக்காட்டின போது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதுவே அவர்களை இரட்சிப்புக்கு வழி நடத்தினது. ஆனால் இன்றைய மனிதர்களிடம் பாவம் சுட்டிக்காட்டப்படும் போது அதை மறைப்பதற்கும் மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதற்கும் முயற்சிக்கின்றார்கள். 4 வயது சிறுமி ஜெசி வீட்டில் தனியாக விளையாடி கொண்டிருந்த போது விலையுயர்ந்த ஜாடி ஒன்றை உடைத்து விட்டாள். என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு போர்வையால் அதை மூடினாள். பின்பு ஒன்றுமே தெரியாதவள் போல உட்கார்ந்து கொண்டாள். அம்மா அங்கே வந்து அவளிடம், ஜாடியை உடைத்தது யார் என்று கேட்டார்கள். உடனே அவள், பூனை தள்ளிவிட்டு உடைத்திருக்கும் அம்மா என்று பதில் கூறினாள். அம்மா அவளிடம், பூனை ஒருவேளை உடைத்திருக்கலாம், ஆனால் அதற்கு போர்வையை எடுத்து மூட தெரியாதே என்று கூறி அவளுடைய தவறான செயலை அவளுக்கு விளக்கி அவள் நல்ல பிள்ளையாக திருந்தி வாழ கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சிறுமியின் செயலில் பாவத்தை மறைப்பதையும் பிறர் மேல் பழி போடுவதையும் பார்க்கின்றோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்க நமது பரம தகப்பன் எப்போதும் வாஞ்சையுடையவராக இருக்கின்றார், ஆயத்தமாக இருக்கிறார். இதை நாம் விசுவாசியாதபடியால் தான் நாம் நமது பாவங்களை மறைக்க பார்க்கிறோம். ஆனால் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவனை சுத்திகரிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுவே இரட்சிப்பின் வழி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.